வணக்கம் மனிதர்களே. நேற்று என்னோட வீடியோவை பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் நேற்றே என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் 7 டேஸை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் எதுவும் அவ்வளோ நல்ல விஷயங்களாக இல்லை. அதனால் புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சின விஷயத்துலேருந்து உங்களுக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்துடும். அண்ட் நேற்று என்னோட சோக கதைகளை கொஞ்சம் என்னோட வீடியோஸில் போட்டேன். பட் இதெல்லாம் நான் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். பட் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வராதப்போ என்னோட மனிதர்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். என்ன இவ சரியாகவே போட மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சிச்சுவேஷனும் இவ்வளோ பேடாக இருக்கிறப்போ அதை சொல்லணும்னு தோணுச்சு. என்னோட மனிதர்கள்கிட்ட தானே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். நேற்று கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி என்னை விசாரித்த எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ மனிதர்களே. கொஞ்சம் அறக்க பறக்க இந்த வீட்டுக்கு வந்ததுனால எதுவுமே பெருசாக அரேஞ்ச் பண்ணலை. லைக் ஃபேன் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஃபேன் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக வந்ததும் ஒரு ஃபேனை வாங்கி மாட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பால் காய்ச்சலாம் இந்த வீட்டுக்கு போனதில்லை. சரி, தனியாக ஒரு வீட்டில் இருக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். சரி, கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஒழுங்காருன்னு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணால் சரின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இதோ இவ தான் அந்த ஃப்ரெண்டு. என்னை பார்க்க வரப்போ ஏதோ கிஃப்ட்டோடு வந்தா. என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாமி ஃபோட்டோ இருந்தது. ஆக்சுவலி ஐ எம் அன் ஏத்தியஸ்ட். பட் எனக்காக ஒரு லவ்வோடு வாங்கிட்டு வர பொருளை அதே லவ்வோடு தான் நான் வாங்குவேன். அந்த லவ்வோடவே அதை பத்திரமா வச்சு பூஜை பண்ணி பாலும் காய்ச்சி அன்றைக்கான நாள் ரொம்பவே நல்லா போச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலையில் பூலாம் வச்சேன். எனக்கு யூஸ்வலாக காதில் பூ வைக்க பிடிக்கும். ஸோ பூ வச்சுட்டு அப்புறம் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை தேடுறதுக்கு வேலைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னும் என்னோடய பழைய வேலையில் பேலன்ஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி இனிமையாச்சும் ஒழுங்காக டயட் இருக்கணும். இந்த 7 நாளில் என்னோடய டயட் உண்மையாகவே இப்படி தான் போச்சு. மீல்ஸ் சாப்பிட்டேன், ஒரு டைம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், பரோட்டா சாப்பிட்டேன். அண்ட் நடுவில் டயட்டும் கொஞ்சம் இப்படி இருந்தேன். பட் நான் பிரியாணி மட்டும் சாப்பிடல. என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் பிரியாணி மட்டும் சாப்பிடவே கூடாதுன்னு இருக்கேன்ட்டு. March 15th ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் பிரியாணி சாப்பிடாமல் இருக்கேன். பிகாஸ் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்த மைண்ட் கண்ட்ரோலுக்காக நான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன். அண்ட் பீஃபுமே கூட, பீஃப் அண்ட் பிரியாணி இது ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கேன். சரிங்க மனிதர்களே, வாங்கிட்டு வந்த காயெல்லாம் போட்டு சமைக்கலான்னு பார்த்தா என்கிட்ட இருந்த பாத்திரம் வேலைக்கு ஆகலை. இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த பாத்திரமும் இல்லை. அதனால என்கிட்ட இருந்த சில்வர் தட்டை போட்டு நான் தட்டிலே சமைச்சேன். இதை ஏன் உங்ககிட்ட நான் காட்டுறேன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் மினிமலாக என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் என்னோடய டயட்டை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உங்ககிட்டலாம் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ நீங்களாம் ரொம்ப நல்லாவே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் இதில் போடுறேன். அண்டு சமைச்சதை எல்லாத்தையும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட்டை மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டேவை முடிச்சு இன்றைக்கான சேலஞ்சை மாசாக முடிச்சு தட்டுறோம், தம்சம் பண்ணுறோம்.